உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வா ரேவதி, உட்காரு. அம்மா, மாப்பிள்ளை எங்க காணோம்? யாரு? புது மாப்பிள்ளை கேக்குறியா? மாமா, எங்க என் சகலைய காணோம்? அதான் தெரியல மாப்பிள்ள, காலையில இருந்து நானும் பார்க்கல. ரேவதி, மாப்பிள்ளை எங்க போயிருக்காருன்னு உனக்காச்சும் தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. வாங்க மாப்பிள்ளை. எங்க போயிருந்தீங்க? ஒரு சின்ன வேலையை வெளியே போயிருந்தேன். ஓ, சரி சரி, உட்காருங்க. நீங்களும் சாப்பிடுங்க. அங்க இல்ல, ரேவதி பக்கத்துல உட்காந்து சாப்பிடுங்க. சகல என்ன யோசனை? அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன, ஜாலியா போய் உட்காருங்க. உட்காருங்க மாப்பிள்ள. மாமா, இப்படி ஜோடியா உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சரி, எல்லாருக்கும் டிஃபன் வை. ஸ்வாதி, துர்கா வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. ஸ்வாதி, நீ வா. ரோகிணி, சாம்பார் ஊத்துமா? தேங்க்யூ. இவனை எப்பவும் மட்டன் தட்டி டிரைவராவே வச்சுக்கணும். கொஞ்சம் விட்டா மாப்பிள்ளைங்கிற திமிர் வந்துருமே. இவனை என்ன பண்ணலாம்? அக்கா, ரேவதி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றதா வேண்டியிருந்தேன். நான் நம்ம டிரைவர் மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? சந்திரா, ராஜா நம்ம வீட்டு மாப்பிள்ளை. இனிமே அவரை வண்டி எடு அது இதுன்னு சொல்லக்கூடாது. மரியாதை கொடுக்கணும். ஏங்கா, இவன் ஏற்கனவே கார் ஓட்டிட்டு இருந்தவன் தானே. மாப்பிள்ளை ஆயிட்டா இவன் ஸ்டேட்டஸ் உயர்ந்துருமா? சந்திரா, என்ன விதட்டாவாத பிரணே பண்ணிட்டு இருக்கியா? நாங்களே மாப்பிள்ளை ஏத்துக்கிட்டோம், உனக்கு என்ன? சரி சரி விடுங்க, நான் இப்ப கோயிலுக்கு போகணுமே. கோயிலுக்கு தானே போகணும், அமைதியா இரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்ல கரண்ட் பில்லு கட்டுறது, தோட்ட வேலை பாக்குறதுன்னு மத்த வேலைகளையும் பாக்குறதுக்காக தனியா ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? புதுசா வேலைக்கு ஆள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்களா? யாருமா அது? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பாருங்க. அத்த, அதிரடியா முடிவெடுக்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. எங்க கூடவே இருக்கிற மாதிரியே இருக்கிறீங்க, ஆனா எல்லா வேலையும் பக்காவா செஞ்சு முடிச்சிருங்களே. நீங்க வேற லெவல் அத்த. சூப்பர். அம்மா, யாரும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கு. இப்பவே சொல்லக்கூடாதா? இதோ தெரிஞ்சிரும். மேடம், மாமா, இவன் தான் புது வேலைக்காரனா? இது என்ன மாமா புது குழப்பமா இருக்கு? இவ கார்த்தியோட ஃப்ரெண்ட் ஆச்சு. பெங்களூர்ல பெரிய பிசினஸ் மேன் சொன்னானே.
இங்க எதுக்கு வேலைக்கார வேஷத்துல வந்திருக்கான்? அதான் எனக்கு ஒண்ணு புரியல மாமா. வாப்பா. ஆ ஆ வணக்கம் மேடம். ம். பரவாயில்லையே, சொன்ன நேரத்துக்கு வந்துட்ட. நான் ஒரு வார்த்தை சொன்ன நேரத்துக்கு வந்துருவேன் மேடம். இவனை தான் வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். இவன் வேலைக்காரனா? ஆளை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையேக்கா. ஏற்கனவே முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை டிரைவரா சேர்த்துதான் நிறைய அனுபவிச்சாச்சு. இவனையாவது யாரு என்னன்னு விசாரிச்சியா? சந்திரா, நான் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்துட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்ல. இவனும் நல்லவன் தான். மாமா, இந்த வேலைக்கார விஷயத்துல மட்டும் அத்தையோட ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பாவே இருக்கே மாமா. ஃபர்ஸ்ட் கார்த்தி டிரைவர் நம்புனாங்க, இப்ப நவீன வேலைக்காரன் நம்புறாங்க. விடுங்க மாப்பிள்ள, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தானே, இருந்துட்டு போட்டோம். சாப்பிட்டியாப்பா? ஆ நான் சாப்பிட்டேன் மேடம். சரி. நீ அங்க இரு. வெளியே போகணும்னா நான் சொல்றேன். ம்? ஆ சரிங்க மேடம். நீங்களும் சாப்பிடுங்க. ம். யா ஓகே. நான் அப்புறம் கூப்பிடுறேன். டேய், நீ என்னடா பண்ற? எதுக்காக வந்த? ஏய் சாரி கார்த்தி, துர்காவை என்னால மறக்க முடியல. பெங்களூர் போனாலே என்னால பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதான் துர்காவை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதனாலதான் ஊரு சரியா இருக்கும்னு நான் வேலைக்காரன் ஆயிட்டேன். டேய், நான் இங்க எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? நான் இங்க வந்ததே வேற விஷயத்துக்காகடா. எப்பா சகல, இந்த வீட்டோட ராசியா என்னமோ தெரியலப்பா. இங்க வேலைக்குன்னு வர்றவங்க எல்லாரும் இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை ஆயிடுறாங்க. ஏங்க, என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தானங்க இங்க வந்தேன். ம், டேய், உனக்கு அறிவு இருக்கா? அவரை வச்சுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இல்ல சாரி கார்த்தி, துர்காவை யாருக்காச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்க தான் போறாங்க. ஏன் அந்த ஒருத்தர் நானா இருக்க கூடாது? அங்கிள், நானும் கார்த்தி மாதிரி நல்லவன் தான் அங்கிள். நீங்க துர்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளை கண்டிப்பா நான் நல்லா பாத்துப்பேன் அங்கிள். என்ன விளையாடுறீங்களா? என்கிட்ட வந்து எப்பட லவ் பண்ண சொல்றீங்களா? என்னப்பா அதெல்லாம்? மாமா. ம், ஆளப்பாரு மாமா. டேய், ஏன்டா? இங்க பாரு, இந்த வீட்ல யார் எப்போ எப்படி நடந்துப்பாங்கன்னு தெரியாது. பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க. எல்லாம் நீங்க பண்ண வேலையால வந்தது. ஏப்பா நான் என்னப்பா பண்ணேன்? என்னப்பா என்ன திட்டிட்டு போறாப்ல? சகல சகலைக்குள்ள இதெல்லாம் சகஜம் சகல, ஃப்ரீயா விடுங்க. என்ன ஏன் பிட்ட எனக்கே போடுற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.